ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பாத்தீங்களா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பார்சலோட நம்ம இருக்கோன்னு. ரொம்ப நாளா வந்து வாங்கணும்னு நினைச்ச ஒரு ப்ராடக்ட். சரி, ஆன்லைன்ல வாங்கலாம் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். கிடைக்கல. நம்ம வந்து இந்த ஆன்லைன்ல பார்த்து டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகி ஆர்டர் போடுற ஆள்லாம் கிடையாது. நேர்ல பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற ஆள் தான். அதனால நேத்து வந்து மங்களன் மங்கள் போனப்போ வி காட் திஸ். என்னன்னா ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட். ஆக்சுவலா இது வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து கிளாத் எல்லாம் வைக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நமக்கே வேணாலும் கிளாத் இல்ல ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். சரி, மல்டி பர்பஸா இருக்கே, ஒருவேளை நம்மளுக்கு ஸ்லிப்பர் வைக்க வேணான்னு இன் ஃபியூச்சர் தோணுச்சுன்னா எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்ப அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனல்ல எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் வீடியோன்னு நினைக்கிறேன். நான் தெரியறேன்னா பண்ணலாம். தாங்க இவ்வளவு குட்டியா இருக்கும். ஆனா பொருள் கொஞ்சம் இவ்வளோ உயரம், நம்ம உயரம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பெருசு இருக்கும். என்னன்னா நம்ம வந்து இது ஆன்லைன்ல பார்த்ததை விட எனக்கு இது ரேட் ஓகேன்னு தோணுச்சு. நேர்ல பார்க்கும்போது ஒருவர் அந்த குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். அதனாலதான் வாங்கினேன். எவ்வளவுனா இட்ஸ் 1782 rupees இன் மங்களன் மங்கள். ஓகே, இப்ப நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். போடா, இதை வந்து தனியா அப்படியே ஃபிக்ஸ் பண்ற அளவுக்குலாம் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம யாருக்கு உதவியாவது வாங்குற மாதிரிதான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அப்பாடே, இப்பதான் வீடு கூட்டணும். அதுக்குள்ள குப்பை போட்டா எங்க அம்மா வேற திட்டுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா இவங்க ஒரு மேனுவல் எதுக்காவது கொடுத்துருக்கலாம். என் கண்ணுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. செக் பண்ணி பார்ப்போம், இதுல இருக்குமான்னு பார்க்கலாம். இதுல இருக்கிற மாதிரி தெரியலங்க. அதனால இது நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு ஏதோ நம்ம நாலேஜுக்கு எட்டினபடி நம்மளா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா ஈஸி தான் நினைக்கிறேங்க. இப்ப எனக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்துடுச்சு. சரி, இதுல இப்படி இருக்கா, இங்க நம்மளுக்கு இதே ஷேப்ல இப்படி கொடுத்துருக்காங்களா, அதனால இது இப்படி உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஐயோ அம்மா, அப்படிதான் இருக்கணும். எதுக்கு நம்ம இன்னொரு தடவை பார்த்துக்கணுமா? வேற ட்ரை பண்ணலாம். ஒரு ஆசை இல்லை போல. மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த மாதிரி இது வந்து இங்க பிக்ஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? மேல இந்த இடத்துல பிக்ஸ் பண்றது போல இல்லையே. அப்பயே நமக்கு ஆமா 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 கரெக்ட். இப்ப பாருங்க, கரெக்ட் தான். இப்ப பாருங்க, அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு வேலையை முடிக்கிறோம். ஆனா இப்ப இது வந்து இப்படிதானே ஃபிக்ஸ் பண்ணும். அதாவது இத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணுவோம். பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்க கூடாது போலயே. பட் இட் ஒர்க்ஸ் வெல். குட். பையோ, இங்க பாத்தியா என்னன்னு? இனிமே நமக்கு இங்க வா பையோ, இங்க வா, நீ உட்காந்துக்கோ. இல்ல பையோ, என்னப்பா அது? என்னது இது? சுச்சோ, ஏதோ புதுசா வந்துடுச்சு பையோ. பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றது. வச்சுக்கலாம். கை வலிக்குது. ஒரு 2 minutes ரொம்ப வலி.
இன்னும் நமக்கு இது உடஞ்ச கை இல்லையா, அதனால வலிக்கும். நீங்க நினைக்கலாம் இது பண்ணதுல ஒரு வேலை, இதுக்கு இவ்வளோ சீன் போடுறா அப்படின்னு. அவனுக்கு வந்தாதான் தெரியும். ஓகே, வலிக்குது. நேற்று வேற கொஞ்சம் வெயிட் எல்லாம் இந்த கையில லிஃப்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சா, அதனால நைட்ல இருந்தே கொஞ்சம் வலி. 10 minutes later. ஆக்சுவலா இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை ஃபிக்ஸ் பண்றது நமக்கு ஈஸியா தான் இருக்கு. இத வந்து கொஞ்சம் ப்ராப்பரா செட் பண்றதுதான் நகர்ந்துக்குது. பட் தட்ஸ் ஓகே. ரொம்ப இந்த பிளாஸ்டிக்ல வந்து ஹெவியாலாம் அடிச்சோம்னா இப்பயே தூக்கி வெளியே போட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான், அந்த லெவல்ல தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். தேங்காய் வேணுமாப்பா? இது வந்து பையோட ப்ராப்பர்ட்டிங்க. இந்த தேங்காய்னா உயிர் அவளுக்கு, அதனால அவளுக்கு இப்ப வந்து இங்க தேங்காய் வேணும். அதுக்குதான் அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னமோ பண்றாளே இன்னைக்கு இதை வச்சுட்டு. இதுவே நம்ம ஹைட்டுக்கு வந்துடுச்சு பாத்தீங்களா, நான் சொன்னல ஹைட்டா இருக்கும்னு. சரி, கரெக்டா கொடுத்துருக்காங்க. நமக்கு போதும்னா நம்ம இதோட கூட நிறுத்திக்கலாம். ஆனா இந்த ஷீட் இருக்குல்ல, இதோட கவர், சோ அது வந்து நம்மளுக்கு ஹைட் பிரச்சனை ஆகும். அதனால நம்ம வந்து ஐயோ பையோ காப்பாத்து, பையோ பையோ காப்பாத்து, என்ன வெளியே கூட்டிட்டு வா. பையோ பையோ என்ன காப்பாத்து வெளியே. That's it. நம்மளோட அழகான வார்ட்ரோப் ரெடி. இது உள்ளதான்ப்பா நான் செப்பல்லாம் வைக்க போறேன். ஓகே பையோ, இதுக்குள்ளதான் செப்பல்லாம் வைக்க போறேன், எடுக்க கூடாது. ஓகேவா? சோ தட்ஸ் இட் மக்களே. பாத்தீங்களா, அழகா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நேற்று கடையில எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்ப இதுல வந்து என்ன வைக்கிறதுன்றதுதான் நமக்கு டாஸ்கே. நம்மளுக்கு வந்து எங்கம்மா வைக்கலாம்? செப்பலே வைக்கலாமா இல்ல வேற வச்சுக்கலாமா? ட்ரெஸ் கொஞ்சம் வைக்கலாம். இதுல அப்படி எவ்வளவு ட்ரெஸ் வச்சுக்க முடியும்? ஏதோ வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் வேணா போடுற மாதிரி வச்சுக்கலாம். 10 minutes later. So yes, finally ஒரு முடிவுக்கு வந்து இது ஃபுல்லாவே ஸ்லிப்பர்ஸே வச்சு நான் இங்க வந்து போர்டிகோலயே வச்சுட்டேன். போர்டிகோல வைக்கிறதுக்கு 2 விஷயம் யோசிச்சேங்க. ஒன்னு என்னன்னா, இது மேல கிளாத் தானே, இது நான் வைக்கும் போதே வந்து இவனுங்க வந்து ஸ்மெல் பண்ணி என்னது இது நம்ம இடத்துல எதையோ கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோண்ட ஆரம்பிச்சாங்க. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, சீக்கிரமா டஸ்ட் எல்லாம் நிறைய வந்து பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நான் கொஞ்சம் எந்த மாதிரி கேட்டகரினா, ஒரு பொருள் வாங்கணும் தான் வந்து யூஸ் பண்ணணும் தான் சொல்லிட்டு வாங்குவோம். ஆனா அது பழசாயிடும்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 months வந்து அதை பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். லிட்டரலி சொல்ல போனா அது பழசானதுக்கு அப்புறம் தான் யூஸே பண்ணுவேன். அப்பதான் மனசு வரும் அந்த மாதிரி ஆளா. அதனால வாங்கிட்டு வந்தது இது ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து இப்படி வெளியில வைக்கிறதுக்கு மனசே இல்லை. நான் இது மேல வந்து ஒரு பயு கூட திட்டுறான்னு நினைக்கிறேன். நான் இது மேல வந்து அப்படியே ஒரு ஸ்கிரீன் போட்டுடலாம் அப்படின்லாம் ஒரு யோசனையில இருக்கேன். பாப்போம் என்ன பண்றேன்னு. அண்ட் இப்ப நான் எங்களுக்கு இது ஓபன் பண்ணி காட்டுறேன். 10ல நிறைய இன்னும் அதுக்குள்ளதான் ஸ்லிப்பர்ஸ் இருக்கு. இங்க வரேங்க. ஆஸ் பிளான்ட் ஒரு இதுல வந்து 3 செட் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வைக்க முடியுது. இங்க மட்டும் 5 வச்சிருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, பாக்ஸா வச்சோம்னா நம்மளுக்கு அகைன் ஈஸி, நிறைய வைக்க முடியும், நிறைய நம்ம இன்னும் ஸ்டோர் பண்ணலாம். என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு எடுக்கிறது கஷ்டம், திரும்ப பாக்ஸை திறக்கணும் எடுக்கணும், அது கொஞ்சம் சிரமமா இருக்குமோன்ற யோசனையில நான் இப்படியே வச்சிருக்கேன். மைட் பி இன் ஃபியூச்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இங்க சைட்ல வந்து இந்த பவுச்ல நான் கொஞ்சம் கவர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ தட் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த கவர்குள்ளார போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடு இருக்க பவுச்ல வந்து ஐ ஹாவ் வெட் வைப்ஸ். ஏன்னா நான் பேசிக்காவே ஸ்லிப்பர்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவேன். அதனால என்கிட்ட
ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செருப்பு கூட இதுல பத்திரமா இருக்கு. நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமைதியே இருந்துதான் ஆகணும், ஏன்னா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலி திஸ் இஸ் மை டுடேஸ் ஒர்க். இன்னைக்கு பிரயோஜனமா குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. ஸோ ஃபைனலி இன்னைக்கு நான் பண்ண ஒரு பிரயோஜனமான வேலை வந்து இதுதான். இதுக்கு மேல நான் பேச முடியாது, அதனால பாய் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா டாடா.